வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ நம்ம கை முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். மாவு எப்படி அரைக்கணும் அப்படிங்கறத ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருப்பீங்க. அப்படி பார்க்கலைன்னா அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், நீங்க போய் பாருங்க. இப்போ நம்ம கை முறுக்குக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கோம். கை முறுக்குக்கு மாவு வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதனால நான் வறுக்காத மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, 1 கப்பு அரிசி மாவு. இதுக்கு 2 டீஸ்பூன் உளுத்த மாவு, கொஞ்சமா எள்ளு, அப்புறம் சீரகம் கொஞ்சம், பெருங்காயம் போட்டுக்கலாம், பெருங்காயம் கொஞ்சம், அப்புறம் உப்பு தேவையான அளவு, 2 டீஸ்பூன் வெண்ணெய். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். உப்பு, பெருங்காயம், வெண்ணெய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இப்போ கையில் தண்ணி விட்டுண்டு தெளித்து பிசையணும் மாவை. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு பிசையணும். மாவு பிசைஞ்சாச்சு. முறுக்குக்கு மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கை முறுக்கு சுற்ற போகிறோம். எனக்கு கை முறுக்கு சுற்ற தெரியாது. ஸோ எங்கள் ஆத்துக்கார் தான் சுற்றி காமிக்க போகிறாரு. எப்படி சுற்றுறாருங்கிறத பார்க்கலாம் வாங்க. முறுக்கு சுற்றுறதுக்கு முன்னாடி கையில் தேங்காய் எண்ணெயை தொட்டுண்டு அதுக்கப்புறமா சுற்ற ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி கை முறுக்கை சுற்றிக்கணும். இந்த பக்கம் கடாய் வச்சு அதில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காயறதுக்குள்ளே இந்த முறுக்கில் ஈரப்பதம் இருக்கும். அப்போ அதுவும் போயிடும். அப்போ தான் பொரிக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல திக்கான பேப்பரோ அப்படி இல்லைன்னா வெள்ளை துணி இருக்கும் இல்லையா, நம்ம காட்டன் கிளாத், அதில் கூட நீங்கள் சுற்றிக்கலாம். அப்போ தான் ஈர இழுத்துக்கும். ஸோ அப்போ தான் முறுக்கும் நம்மளால் போட முடியும். இந்த மாதிரி கை முறுக்கை சுற்றிக்கோங்க. சுற்ற வராதவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கா இல்லையா, நம்ம அந்த அரிசி அரைப்போம் இல்லையா, அதை கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துட்டு அதை சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணால் முறுக்கு சுற்றுறதுக்கு வரும். நானும் ப்ராக்டிஸ் பண்ணின்னு தான் பார்க்குறேன், பட் எனக்கு வரல. சரி, இந்த ரிஸ்கே வேணான்னு சொல்லிட்டு தான் நான் எங்கள் ஆத்துக்காரியை சுற்ற சொல்லிட்டேன். அதுக்காக அவர் ரொம்ப பிரமாதமாக சுற்றுவார்னு நினச்சிக்காதீங்க. அவரோட இதில் அவர் இந்த சுற்றல் எங்களுக்கு போதும் நல்லா இருக்குது, அதனால சுற்ற சொன்னேன் நான். காயிட்டோம் எண்ணெய். நம்ம பாருங்கள், எண்ணெய் காஞ்செடுத்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம முறுக்கை பொரிச்சு எடுத்துருவோம். இந்த பக்கம் திருப்பி போட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி தவளை கொதி வரணும். அப்படின்னா வெந்துருத்துன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா பிளாக் பிளாக்னு சத்தம் வருதா? ஸோ இந்த மாதிரி வந்தாலே வெந்துருத்துன்னு அர்த்தம். இதெல்லாம் எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது. ஸோ இப்போ எடுத்துடலாம் பாருங்கள். இந்த மாதிரி வந்தாலே வெந்துடுத்துன்னு அர்த்தம்.
அதே மாதிரி எல்லாமே போட்டுடலாம். கைமுறுக்கு சுற்றி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காய நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பி எடுத்து டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி போட்ட உடனே முதல்ல கலர வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள், நல்லா வெந்தெடுத்து எடுத்துருவோம் நாம். உங்களுக்கு சத்தம் கேட்குதா? பிளக்னு சத்தம் வரும் பாருங்கள். அது உங்களுக்கு புரிஞ்சு 2-3 வாட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் எப்படின்னு. எடுத்துடலாம். இப்போ கேட்குறதா? எடுத்துடலாம். ஸோ நம்மளுடைய கைமுறுக்கு வந்து ரெடி ஆகிடுது. நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு குட்டி கப் அளவில் பண்ணேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கைமுறுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.